ஸ்ரீராமஜெயம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை, பாபாவின் அற்புதம். அதாவது பாபா நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. தன்னுடைய பக்தர்கள் மீது கொண்ட நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக நிறைய லீலைகளை செஞ்சுருக்காரு ஸ்ரீரடி பாபா. அதில் இந்த சம்பவமும் ஒன்று. என்னென்னா, ஒரு நாள் வந்துட்டு, இது உண்மை கதை. ஒரு நாள் பாபா மசூதியில் உட்காந்துட்ருக்காரு. அவரை சுற்றி மக்கள் தரிசனம் செய்யறதுக்காக நிறைய பேர் திரளாக உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு பள்ளி சத்தமிடுது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் சொல்கிறாங்க, பாபா இந்த பள்ளிக்கு சத்தமிடுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போது எல்லாரும் வேறு ஏதாவது பள்ளி சத்தமிட்டால் ஏதாவது ஆன்சர் சொல்லுவாங்களோன்னு நினச்சா பாபா சொல்கிறாரு, இல்லை, இந்த பள்ளி எதுக்காக சத்தமிடுது அப்படின்னா, தன்னுடைய சகோதரி அவுரங்காபாத்திலிருந்து இந்த பள்ளியை பார்க்க வர்றாங்க. அதனால் அது சந்தோஷத்தில் சத்தமிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லாரும் பாபா சும்மா சொல்கிறதா நினச்சிடுறாங்க. அப்போவே ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா, ஒரு அடியவர் பாபாவை தரிசிக்கிறதுக்காக அவுரங்காபாத்திலிருந்து வர்றாரு. ஆச்சரியப்படும் வகையில் அவர் குதிரையில் வந்திருக்காரு. குதிரையில் மேலே இருக்கிற துணியை எடுத்து உதறாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த துணிக்குள்ளே இருந்து ஒரு பள்ளி அழகாக ஒடியாந்து அந்த செவத்தில் இங்கே இருக்கிற மேலே பள்ளிக்கிட்ட போகுது. அப்போ அந்த பள்ளி ஒன்று பார்த்துக்கிட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம். பள்ளி ரெண்டும் அழகாக அப்படியே வாழ் தூக்கிட்டு ரெண்டுமே சிரிச்சுட்டு ஆடுற மாதிரி, ரெண்டும் சந்தோஷமாக பேசுகிற மாதிரி அது சந்தோஷப்படுது. ரெண்டும் டான்ஸ் ஆடுது. அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஆச்சரியம். பாபா சொன்னது உண்மையாயிடுச்சு, எப்படி பாபா இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள், அடியவர்கள் எல்லாம், பாபா எங்கும் நிறை தன்மை உடையவர், அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எல்லா அடியவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி.